Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த சுவிதா போர்ட்டல் டெவலப்டு பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் பிரைமரிலி எய்ம்ட் அட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சுவிதா போர்ட்டல் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட போர்ட்டலாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ எதுக்காக டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இப்போ எலெக்ஷன் டைமாக இருக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் கேம்பெயினிங் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கேம்பெயினிங் பண்ணுறதுக்கு நிறைய பெர்மிஷன்ஸ்லாம் தேவைப்படும். அந்த மாதிரியான பெர்மிஷன்ஸ்க்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த சுவிதா போர்ட்டல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரீம்லைனிங் த ப்ராசஸ் ஆஃப் பெர்மிஷன் ரெக்வஸ்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, வேர் வாஸ் த சாகர் கவச் எக்ஸசைஸ் ஆர்கனைஸ்டு ரீசென்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சாகர் கவச் அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா லக்ஷதீப்ல வந்து நடந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியாவோட மேரிடைம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்மளோட நேவி, நம்மளோட கோஸ்டல் கார்டு, நம்மளோட மெரைன் போலீஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு எக்ஸசைஸ் தான் சாகர் கவச் அப்படின்னு சொல்றாங்க. எங்கே நடந்துச்சு அப்படின்னா லக்ஷதீப்ல வந்து நடந்திருக்கும். அடுத்தது, ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து சமீபத்தில் ஒரு தீர்ப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது எந்தெந்த ஆர்டிகல் ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 21 இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி தான். ஸோ போத் ஏஎன்பி அப்படிங்கிறதா கரெக்ட். அதாவது நமக்கு ஒரு ஸ்டேபிளான கிளீனான என்விரான்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதையும் உருவாக்க முடியும். அதே மாதிரி ரைட் டு லைஃப் அப்படிங்கிறதும் ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், TSAT 1A சேட்டலைட் வாஸ் டெவலப்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சேட்டலைட் வந்து சமீபத்தில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளோரிடாவில் இருந்து லான்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா. ஸோ ஃபால்கான் 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபால்கான் 9 அப்படிங்கிறது ஸ்பேஸ் எக்ஸோடது. ஓகேங்களா? ஸோ இந்த சேட்டலைட்டை யார் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் இவங்க தான் வந்து டிசைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ TSAT 1A அப்படின்னா நமக்கு டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். லாஸ்ட் கொஸ்டின், which of the following signed a ship repair agreement with US Navy recently அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொச்சின் ஷிப்யார்ட் தான் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா LNT பண்ணியிருப்பாங்க. LNT சென்னை காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய அவங்க அந்த ஒரு பிளேஸில் வச்சு பண்ணியிருக்காங்க. LNT வந்து ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? செகண்ட் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மசகோன் டாக் ஷிப் பில்டர்ஸ் இவங்க தான் வந்து செகண்ட் அந்த US நேவியில் இருக்கக்கூடிய ஷிப்ஸ்க்கு ரிப்பேரிங் ஃபெசிலிட்டியை இவங்கெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தேர்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சமீபத்தில் சைன் ஆயிருக்கு. அது கொச்சின் ஷிப்யார்டோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1, 2 இவங்க தான் இப்போ ரீசெண்டாக சைன் பண்ண தேர்ட் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.